அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, ஆல்ரெடி அரசாணை 69 குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம். இது அதோட 3வது வீடியோ. இதில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இந்த பயனாளியை எப்படி தேர்வு செய்கிறாங்க, அந்த பயனாளிகளோட குழுவை யார் அமைக்கிறாங்க, யார் வழிகாட்டுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் அந்த 69 அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பயனாளிகளின் தகுதி மற்றும் வீடுகளின் பழுதின் தன்மையை மதிப்பிட வட்டார வளர்ச்சி அலுவலர் மூலம் கிராம ஊராட்சி அளவில் கீழ்கண்ட உறுப்பினர்களை கொண்டு ஒரு குழு அமைப்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த குழுவில் கட்டாயமாக நம்மளுடைய ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஊராட்சியின் உதவி பொறியாளர் அல்லது ஒன்றிய பொறியாளர், சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சியின் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், ஜோனல் டிஆர்டிஓன்னு சொல்லுவோம், அதாவது சோனல் டெபுட்டி ரீஜனல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், அப்புறம் சம்பந்தப்பட்ட ஊராட்சியின் பணி மேற்பார்வையாளர், கடைசியாக கிராம ஊராட்சியின் வார்டு மெம்பர். இந்த குழுவானது இவங்க கணக்கெடுப்பில் தகுதியான வீடுகள் என அடையாளம் காணப்பட்ட அனைத்து வீடுகளையும் பார்வையிட்டு பயனாளிகளின் தகுதியையும் வீட்டின் பழுதித்தன்மையும் அறிய வேண்டும் என இந்த குழுவை கட்டமைச்சிருக்குது. அதனால் உடனடியாக உங்களுடைய ஊராட்சி மன்ற அலுவலகத்தை தொடர்பு கொண்டு, நீங்கள் இந்திரா காலனி வீட்டில் இல்லை ஆதித்தனோடர் காலனி குடியிருப்பில் வாழ்ந்து வந்தீங்க அப்படின்னா இந்த நிதி உதவியை பெற்றுக்கொண்டு உடனடியாக உங்கள் வீட்டை சரி செஞ்சு கொண்டுக்கோங்க.